इति पैसाच धर्मच्च भविष्यति मया कृताः. லிங்க சஷ்டி என்றால் அவர் விருத்த சேதனம் செய்தவராக இருப்பார். சிகாஹீனஹா என்றால் அவருக்கு தலையில் குடிமை இருக்காது, முகத்தில் தாடி இருக்கும். உச்சலாப்பி என்றால் அவர் உரத்த சப்தத்தில் தொழுகைக்கு அழைப்பு கொடுப்பவராக, அதாவது பாங்கு கொடுப்பவராக இருப்பார். பக்ஷி என்றால் இவர் சைவம் மற்றும் அசைவம் உண்பவராக இருப்பார். முசலை நைன சம்ஸ்காரஹா, அதாவது அவர்கள் முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இவர் பஞ்சகருவில் சுத்தம் செய்யப்படுவார் என்றும் கூறினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இதயத்தை ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 முறை சம்சம் நீரில் சுத்தம் செய்திருக்கிறார்கள். ஓ போஜராஜா, நானே அவருக்கு தாசனாகி விடுவேன் என்பதால் நீ கூட அவரின் மார்க்கத்தை பின்தொடரு என்று பவிஷ்ய புராணத்தில் வேதவியாசர் கூறுகிறார். மேலும் இறைத்தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிக்வேதத்தில் நரஷம்சா என்கிற பெயரிலும் சாமவேதத்தில் அகமதி என்ற பெயரிலும் அறியப்படுகிறார்கள். அடுத்தபடியாக கல்கி புராணம் அத்தியாயம் 2 ஸ்லோகம் 15 இவ்வாறு இருக்கின்றது. அதாவது கல்கி மாதவ மாதம் 12ஆம் தேதி பிறப்பார் என்று கல்கி புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் தேதி பிறந்தார்கள். அதாவது மாதவ மாதத்தை அரபு மொழியில் ரபியுல் அவ்வல் என்கிற பெயரில் அழைப்பார்கள். மேலும் கல்கி புராணத்தில் கல்கி அடிமைகளை ஒழிப்பார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் பிறந்த பகுதியில் மோசமாக இருந்த அடிமைத்தனத்தை முற்றிலுமாக ஒழித்தார்கள். மேலும் பாகவத புராணம் ஸ்கந்தம் 12 அத்தியாயம் 2 ஸ்லோகம் 18 அதில் இவ்வாறு வருகிறது. கல்கி பிறப்பை பற்றி கல்கி சம்பாலா என்கிற இடத்தில் விஷ்ணுயாஷ் சுமதி என்கிற தம்பதிகளுக்கு மகனாய் பிறப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அந்த குடும்ப தலைவர் அனைத்தையும் அறிந்தவராக இருப்பார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பாலா என்றால் சாந்தி நகரம் என்று அர்த்தம். சவுதி அரேபியாவில் உள்ள மக்கமா நகருக்கு மட்டும்தான் சாந்தி நகரம் என்று பொருள் உண்டு. மேலும் விஷ்ணுயாஷ் என்றால் கடவுளின் அடிமை என்று அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தகப்பனாரின் பெயர் அப்துல்லா. அப்துல்லா என்றால் அல்லாஹ்வின் அடிமை என்று பொருள். அவ்வாறே தாயாரின் பெயர் சுமதி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சுமதி என்றால் சாந்தி என்று அர்த்தம் உண்டு. நபிகள் நாயகத்தின் தாயாரின் பெயர் ஆமினா. ஆமினா என்கிற அரபு சொல்லிற்கு அமைதி, சாந்தி என்று அர்த்தம் உண்டு. அது மட்டுமின்றி கல்கி ஊரின் தலைவர் மற்றும் ஞானியான வீட்டில் பிறப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நபியின் முன்னோர்கள் காபத்துல்லா இறைவனின் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவர்களாகவும் மகா ஞானிகளாகவும்